யாழ்ப்பாணம் செம்மணியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி கடந்த 25ஆம் தேதி நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடக்குமுறைகளையும் இனப்படுகொலை கட்டங்களையும் சந்தித்த தமிழினம் யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்து மறைமுகமான ரீதியில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியிலும் எதிர்கொண்டு வருகின்றது. இந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையின் 60வது கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் பாலஸ்தீனத்தை, அதாவது தங்களுடைய சொந்த நாடுக்காக போராடுகின்ற பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழர்கள் பற்றிய பிரச்சனையிலோ இல்லை தமிழர்கள் பற்றிய தீர்வையோ இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வையும் முன்வைக்காதுன்றது தொடர்ச்சியாக இந்த இனப்பிரச்சனைக்கு, இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்காத ஒரு மனநிலையே தமிழ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், தங்களுடைய சுயநிர்ணய உரிமையினை உறுதி செய்கின்ற மரபுவழி தாயகத்தினை நிலை பேராக கொண்ட ஒரு அரசியல் தீர்வினையே அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அதனை இந்த அரசாங்கம் முன்வருவதற்கு தயாராக இல்லை. நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுவதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையடிக்கப்படாமலேயே இருந்து வருகின்றது. மற்றும் யுத்தம் முடிந்து 70% இராணுவ முகாம்கள் இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரம் கொரவ பொத்தானி கபுகொல்லேவ வீதியின் கட்டுவர கொல்லேவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். கபுகொல்லேவில் இருந்து கொரவப்பொத்தானை நோக்கி பயணித்த ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் பயணித்த பஸ்ஸுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் கொரவப்பொத்தானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி என்ற குமார திசாநாயக்க ஜப்பானின் பேரரசர் நருஹிதோவை சந்தித்துள்ளார். டோக்கியோவில் உள்ள ஜப்பான் பேரரசின் உத்தியோகபூர்வ இல்லமான பேரரசர் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பேரரசர் அமோகமாக வரவேற்றதுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். மேலும் குறித்த சந்திப்புகளை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் ஒலிவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களேயான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையின் பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 வயதுடைய தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அக்கரைப்பற்று போலீசார் நேற்று ஒலுவில் பிரதேசத்தை சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்தவூரை பிரதேசத்தை சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர். அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் 17 வயதுடையவர்கள் எனவும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் குறித்த குழந்தை பிறந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்து யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த நிலையில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை தும்பளை வீதியில் குறித்த சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்துள்ளது. இந்த நிலையம் தொடர்பாக தும்பளை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் போலீசாரின் உதவியுடன் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. மன்னார் நகர பகுதிக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடியார்கள் உள்ளடங்கலாக போராட்டத்தில் ஈடுபட்ட 6 நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 5 சந்தேக நபர்களையும் ஒவ்வொரு சந்தேக நபர்களும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதிக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பரீட்சை தற்காலிகமாக தாமதமாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா அறிக்கை வெளியிட்டுள்ளார். பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்காக இந்த பரீட்சை மார்ச் மாதம் 25, 2023 அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. போட்டி பரீட்சை தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பல வழக்குகள் இப்போது முடிவுக்கு வந்துள்ளன. இருப்பினும் இந்த பரீட்சை தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்த பிறகு பரீட்சையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்திருப்பது
மீண்டும் இன்றைக்கு பழைய திருடர்கள் அழிவாக அனைவருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் ஆட்சியை கொண்டு வர முடியுமா? அரசாங்கத்தான சதிகளை செய்ய முடியுமா? சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா? மீண்டும் இந்த நாட்டில் இனவாத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்த முடியுமா? அவ்வாறு பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை காத்துக் கொள்ள முடியுமா? அல்லது தாங்கள் சிலை செல்வதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காகவும் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவும் மந்திர ஆலோசனை செய்கிறார்கள். அவருடைய வீட்டில் 2 பேர் நம்பர் 1 திருடர், பக்கா திருடர். கடந்த காலத்தில் 1100 கோடி ரூபாய் எங்களுடைய மத்திய வங்கிக்கு கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்க. கடந்த காலத்தில் பல்வேறு மோசடிகளை செய்த ரணில் விக்ரமசிங்க. இந்த நாட்டில் இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாத்து அதனுடைய இருந்த நபர்கள் வேறு யாரும் அல்ல, ராஜபக்ச. அப்ப அந்த ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கள் இன்றைக்கு நான் ஏன் சொல்கிறேன்? இது நமது நாடு, எங்களுடைய நாடு, உங்களுடைய நாடு. உங்களுடைய நாட்டை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப அந்த வகையில் அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விஷயமாக யாழ்ப்பாணத்தை நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால், யாழ்ப்பாணர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய யாழ்ப்பாணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்துடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய இருப்பு நிலைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்வி என்றால் வேண்டுமல்ல, எங்களுடைய நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கல்வியில் முதலிடம் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த 10 வருடங்களாக நாங்கள் தேடி காண்கின்ற பொழுது தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி இந்த முறையும் 9வது நிலையில் இருக்கின்றோம். அடுத்த 10 வருடங்களாக இது இல்லையாக இருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது, எங்களுடைய கல்விக்கு என்ன நடந்திருக்கின்றது, எங்களுடைய கல்வி குழாய் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய எங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமன்றைக்கு நாளுக்கு நாள் வெளிநாட்டை நோக்கி செல்லுகின்ற ஆட்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லும். அதன் காரணமாக 1921ஆம் ஆண்டில் 8,30,000 மக்களாக இருந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு 6,20,000 குறைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதனுடைய வளர்ச்சி அதன் வேகத்தில் வந்திருந்தால் 14 லட்சம் மக்களாக இருந்திருக்க வேண்டும். யுத்தம் அல்லது வெளிநாடு சென்றதன் காரணமாக பிரச்சனை இப்படி என்றால், அன்றைக்கு எங்களுக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஒவ்வொரு ஃப்ளஷுக்கும் டாய்லெட் சுத்தமாகும் 1 மாதத்திற்கு ஹார்பிக் ஃப்ளஷ் மேட்டிக் சுலபமா டாய்லெட் கிளீனிங் சப்ஸ்கிரிப்ஷன். நாளைக்கு 4 5 என்று கூட கூற முடியாத நிலைக்கு எங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிறப்பு விகிதம் கடந்த வருடம் 2.4 வீதமாக இருந்தது. இம்முறை 1.4 வீதமாக குறைந்திருக்கின்றது.